நாகேந்திரன் திட்டமிட்டே நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார். அதனாலதான் நேற்று அவர் பேசிய பேட்டியில் நாங்கள் பேச தயார். ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் வந்த பொழுது அவரை சந்திப்பதற்காக மாநில தலைவரிடம் டெலிபோன் பண்ணப்போ ஓபிஎஸ் போனை எடுக்கல. அவர் நான் பேசுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கார். அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் வந்து கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன்னு சொல்றாரு. அது அகம்பாவம் தானே, ஆணவம் தானே. நீங்க பாஜகவோட மாநில தலைவர் தான், எங்களுக்கு என்ன சார்? ஓபிஎஸ் கேட்டா ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அநாகரிகமானவர் அல்ல. இவர் நான் பொய் சொன்னதை அவர் எடுத்து வெளில விட்டார். இன்றைக்கு கூட நேற்று பேட்டியில் பாருங்க, நான் பேச தயார். சும்மா அரசியலுக்காக அவர் புருடா விடுறார். அவருடைய மனநிலை அது அல்ல. அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை. நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலை. அதான் சொல்றேன், ஓபிஎஸ்க்காக இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு. அப்பவே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது? ஓபிஎஸ்க்காக நான் பேசாம யார் பேச முடியும்? நாங்கள் 2 பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லியிருக்கோம். இன்றைக்கு ஓபிஎஸ் நானும் ஒன்னாதான் இந்த கூட்டணிக்கு போனோம். எனக்காக தேனி தொகுதியை விட்டு கொடுத்தவர் ஓபிஎஸ். அவர் மகன் வெற்றி பெற்ற தொகுதியை நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக வெற்றி கொடுத்து விட்டு அங்கே ராமநாதபுரத்தில் வந்து சுயேட்சை சின்னத்தில் இருந்தவர். நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் எல்லா முடிவையும் எடுப்போம், நாங்கள் ஒன்றாக பயணிக்க போகிறோம் என்று 2 வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும்? அவருக்கு அநீதி நடந்திருக்கிறது, அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவருடைய சுய கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவருக்காக இவர் ஏன் பேசுகிறார் என்று கேட்பதிலிருந்து நயினார் நாகேந்திரன் நாங்கள் அங்கே தொடர்வதை விரும்பவில்லை என்பது தெரிகிறது. இன்னொரு இது பேசுறாங்க, இதற்கு அண்ணாமலை பின் அல்ல. அண்ணாமலை முதல் நாளிலிருந்து அண்ணன் அவசரப்பட வேணாம், அண்ணன் சற்று பொறுமை காருங்கள், உங்களுக்குள்ள மரியாதை கிடைக்கும். நான் அவர்கிட்ட சொல்லிருக்கேன், இல்லை ரைட்டு பிரதர், பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிட்டு ஏற்றுக்கிட்டு நாங்கள் வர முடியுமா பிரதர்? என்ன எங்களை நீங்கள் எங்கள் கட்சியை அழைத்து கொண்டு எங்களை தற்கொலைக்கு சமமான முடிவை நாங்கள் என்றைக்கு எடுக்க முடியாது. அவர்கிட்டே சொல்லியிருக்கேன். அவர் என்ன சமாதானப்படுத்தார்? அவர் தலைவராக இருந்த பொழுது அவர் வந்து நடுநிலையோடு செயல்பட்டார், எங்களது தேவையை உணர்ந்திருந்தார். எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை யாராக இருந்தாலும், அது நானாக இருந்தாலும் சரி, ஐயா வாசனாக இருந்தாலும் சரி, ஜான் பாண்டியனாக இருந்தாலும் சரி, சகோதரர் ஏசிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்கும் அவர் மிகவும் தன்மையாக நடந்து கொண்டவர். நாங்கள் இவரிடம் எதிர்பார்ப்பது யதார்த்தத்தையும் தன்மையும் தான். இவர் ஏதோ ஒரு அகம்பாவத்தில் பேசினால்